சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் போன்றவற்றின் விலை குறைந்துள்ளது. அது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஐஸ்வர்யா. கடந்த சில நாட்களாகவே அதிகரித்து காணப்பட்ட காய்கறியின் விலை கடந்த 3 நாட்களாக படிப்படியாக குறைந்து இன்றும் அதே நிலை நீடிக்கிறது. குறிப்பாக ரூபாய் 100க்கு மேல் விற்பனையான தக்காளியின் விலை இன்று 50 ரூபாயாக விற்பனையாகி வருகிறது. இதை தவிர அத்தியாவசிய காய்கறிகளான வெங்காயம், கத்திரிக்காய், முள்ளங்கி, அவரைக்காய், உருளைக்கிழங்கு இதுபோன்ற காய்கறியின் விலையும் கணிசமாக குறைந்துள்ளது. அதாவது கோயம்பேடு காய்கறி சந்தை நிலவரத்தை பொறுத்தவரை உருளைக்கிழங்கு ரூபாய் 20 முதல் 25 வரையிலும், கத்திரிக்காய் 10 முதல் 20 வரையும், நூக்கல் 25 முதல் 30 வரையிலும், முள்ளங்கி 10 முதல் 15 வரையிலும், இதேபோல் பெரிய வெங்காயத்தை பொறுத்தவரை 20 முதல் 25 வரையிலும், சிறிய வெங்காயம் 40 வரையிலும் விற்பனையாகி வருகிறது. ஆனால் பீன்ஸ் மற்றும் முருங்கைக்காய் விலை அதிகரித்தே காணப்படுகிறது கடந்த சில நாட்களாகவே. அதாவது பீன்ஸை பொறுத்தவரை ரூபாய் 100 ஆகவும், முருங்கைக்காயை பொறுத்தவரை இன்று 120 அதிகரித்து இன்று விற்பனையாகி வருகிறது. அதாவது அத்தியாவசிய காய்கறியின் வரத்து அதிகரிப்பாலே இன்று விலை குறைந்துள்ள நிலையில் நாளை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் மீண்டும் விலை உயர வாய்ப்புள்ளதாகவும், அடுத்து அதாவது ஜூன் 25க்கு மேல் மீண்டும் விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ஐஸ்வர்யா.